ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் முக்கியமாக கற்றுக்க வேண்டிய 12 டென்சஸை கற்றுக்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்ட் அப்படின்னா நடந்து முடிந்த செயல். ப்ரெசண்ட் நடக்கின்ற செயல். ஃப்யூச்சர் நடக்கப் போகின்ற செயல். நேற்று நடந்த செயலை பாஸ்ட்னு சொல்லுவோம். இன்னைக்கு நடக்கின்ற செயலை ப்ரெசண்ட்னு சொல்லுவோம். நாளைக்கு நடக்க போகின்ற செயலை ஃப்யூச்சர்னு சொல்லுவோம். இந்த மூணத்தையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஐ பிளேட் அப்படின்னா நான் விளையாடினேன் அப்படிங்கிறது பாஸ்ட். ஐ பிளே நான் விளையாடுகிறேன் அப்படிங்கிறது ப்ரெசண்ட். ஐ வில் பிளே நான் விளையாடுவேன் அப்படின்னா ஃப்யூச்சர். இப்போ நேற்று நான் விளையாடினேன் அப்படின்னா என்ன வரும்? பாஸ்ட். இன்று நான் விளையாடுகிறேன் அப்படின்னா என்ன வரும்? ப்ரெசண்ட். நாளை நான் விளையாடுவேன் அப்படிங்கிறது ஃப்யூச்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். டோட்டலாக 12 டென்சஸ் இருக்குது. இதில் ப்ரெசண்ட்டில் 4 டென்சஸ்ஸு. ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட்டு பாஸ்டில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த 12 டென்சஸில் மூணு டென்சஸாக பார்க்க போகிறோம். வித் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 3 டென்சஸ். ஃபஸ்ட் ஒன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். நாம் இப்போ ஃபஸ்ட் ஒன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா இப்போ நடக்கின்ற செயல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஈஸியாக புரியும் உங்களுக்கு. நான் படிக்கிறேன், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஸ்டடி. நான் விளையாடுகிறேன், இதை எப்படி சொல்லலாம்? ஐ ப்ளே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக கற்றுக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா நடந்து முடிந்த ஒரு செயல். நான் நேற்று காலேஜுக்கு போனேன், நான் நேற்று சாப்பிட்டேன், இதெல்லாம் நடந்து முடிந்த ஒரு செயல். வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் படித்தேன், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஸ்டடிட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் விளையாடினேன், இதை எப்படி சொல்லலாம்னா ஐ பிளேட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா நடந்து முடிந்த ஒரு செயலை சொல்கிறது தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னா நடக்க போகின்ற செயல். எதிர்காலத்தில் நடக்க போகின்ற செயல் தான் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் படிப்பேன், இதை எப்படி சொல்லலாம்னா இங்கிலீஷில் ஐ வில் ஸ்டடி. நெக்ஸ்ட்டு நான் விளையாடுவேன், இதை எப்படி சொல்லலாம்? ஐ வில் ப்ளே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 டென்சஸ் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 3 டென்சஸ் பார்ப்போங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் வாங்க. நிகழ்காலத்தில் ஒரு செயல் தொடர்ச்சியாக நடப்பது தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. நான் படித்து கொண்டிருக்கிறேன், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ ஆம் ஸ்டடியிங். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் விளையாடுகிறேன், இதை எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் பிளேயிங். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய செயல் தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா
இறந்த காலத்தில் தொடர்ச்சியாக நடந்த ஒரு செயல்தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க, உங்களுக்கு புரியும். நான் படித்து கொண்டிருந்தேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ வாஸ் ஸ்டடியிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு விளையாடி கொண்டிருந்தேன். இதை எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் பிளேயிங். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இறந்த காலத்தில் தொடர்ச்சியாக நடந்த ஒரு செயல் தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா எதிர்காலத்தில் நடக்கின்ற தொடர்ச்சியான ஒரு செயல். எக்ஸாம்பிள் பார்ப்போம் வாங்க. நான் படித்து கொண்டிருப்பேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ வில் பி ஸ்டடியிங். நெக்ஸ்ட்டு நான் விளையாடுவேன். இதை எப்படி சொல்லலாம்? ஐ வில் பி பிளேயிங். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்யூச்சர் கண்டினியூஸஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டோட்டலாக 6 டென்சஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இருக்கிற டென்சஸை பார்ப்போம் வாங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்து முடிந்த விஷயங்களை தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இன்ட்ரடக்ஷன் தான். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம் வாங்க. நான் படித்து விட்டேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ ஹாவ் ஸ்டடியிட். ஐ ஹாவ் ஸ்டடியிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நான் விளையாடி இருக்கிறேன். நான் விளையாடி இருக்கிறேன். இதை எப்படி சொல்லலாம்னா ஐ ஹாவ் பிளேயிட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா தற்போது நடக்கும் நிகழ்காலத்தில் இருந்து முன் 2 காலங்களை பற்றி பேசுகிறது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம் வாங்க. நான் படித்திருந்தேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ ஹேட் ஸ்டடியிட். நான் படித்திருந்தேன். ஐ ஹேட் ஸ்டடியிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நான் விளையாடி இருந்தேன். இதை எப்படி சொல்லலாம்? ஐ ஹேட் பிளேயிட். நான் விளையாடி இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் வாங்க. வருங்காலத்தில் ஒரு முழுமையடைந்த செயலை இப்போது சொல்கிறது தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃப்யூச்சரில் விஷயம் நடந்திருக்கும், அது முடியுதில்ல, அதை இப்போ பேசுகிறது தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம் வாங்க. படித்திருப்பேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ வில் ஹாவ் ஸ்டடியிட். நான் படித்திருப்பேன். இது எப்படி சொல்லலாம்னா ஐ வில் ஹாவ் ஸ்டடியிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நான் விளையாடி இருப்பேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ வில் ஹாவ் பிளேயிட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 3 டென்சஸ் தான் இருக்குது, பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பார்ப்போம். கடந்த காலம் மற்றும் நிகழ்காலம் 2 காலத்தையும் ஒரு காலமாக சேர்த்து பேசுகிறது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். நான் படித்து வருகிறேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங். நெக்ஸ்ட்டு நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். இதை எப்படி சொல்லலாம்னா ஐ ஹாவ் பீன் பிளேயிங். ஐ ஹாவ் பீன் பிளேயிங். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்ப்போம்.
கடந்த காலத்தில் தொடங்கி குறிப்பிட்ட காலம் வரை அந்த வேலை தொடர்ந்து நடந்து கடந்த காலத்திலேயே முடிகிறதுல அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். உங்களுக்கு புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? எக்ஸாம்பிள் பாருங்கள், புரியும். நான் படித்து கொண்டிருந்தேன். இங்கிலீஷில் இதை எப்படி சொல்லலாம்னா ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங். ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நான் விளையாடி கொண்டிருந்தேன். இதை எப்படி சொல்லலாம்? ஐ ஹேட் பீன் பிளேயிங். ஐ ஹேட் பீன் பிளேயிங். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு காலத்திலிருந்து மற்றொரு காலம் வரை தொடர்ந்து அந்த விஷயம் நடந்து கொண்டு இருக்கும். அதுதான் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். நான் படித்து கொண்டிருப்பேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ வில் ஹாவ் பீன் ஸ்டடியிங். ஐ வில் ஹாவ் பீன் ஸ்டடியிங். நெக்ஸ்ட்டு நான் விளையாடி கொண்டிருப்பேன். நான் விளையாடி கொண்டிருப்பேன். இது எப்படி சொல்லலாம்னா ஐ வில் ஹாவ் பீன் பிளேயிங். ஐ வில் ஹாவ் பீன் பிளேயிங். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த 12 டென்சஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் தனித்தனியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.